இந்த கைது நடவடிக்கையை பார்த்தெல்லாம் எனக்கு எந்த பயமுமே கிடையாது. நானே வரமாட்டேன்னு சொன்னாலும் இவங்க விட மாட்றாங்க. அப்படியே கொத்தா தூக்கிட்டு போய் தஞ்சாவூரில் உட்கார வச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஒருத்தர் பேசியிருக்கார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் தான். என்னென்னா, தஞ்சாவூரில் ஒரு கல்யாணத்தை அட்டன் பண்ணுறதுக்காக போயிருக்காரு. அந்த இடத்துல தான் மேடையை போட்டு ஒரு உரையை ஆற்றியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, தஞ்சாவூருக்கு நான் வர்றது சகஜமான விஷயந்தான். ஆனால் இப்போலாம் தஞ்சாவூருக்கு வர்றது ஒரு பெரிய திருவிழா மாதிரி மாற்றிடுறாங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசண்டாக பார்த்துருப்பீங்களே ஒரு கைது நடவடிக்கை, அதிலிருந்து தான் இந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா, நானே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் இவங்க கேட்க மாட்டுறாங்க. கும்பலாக அப்படியே போலீஸ் படையோடு என்னை கொண்டு போய் தஞ்சாவூரில் உட்கார வச்சிடுறாங்க. இந்த கைது நடவடிக்கையெல்லாம் நான் எப்போவுமே பார்த்து பயந்ததே கிடையாதுங்க. அது மட்டும் இல்லை, தஞ்சாவூரில் குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம பேசுகிறோம் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து தான் பேசணும். இப்போ முன்னாடியெல்லாம் நான் பேசி மாட்டுறதை விட ஆப்போசிட்டில் உட்காந்து கீழே இருக்கிறவங்க பேசி மாட்டி விட்டுறாங்க. அதனால் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும் போல் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கடந்த 3 மாதங்களை பார்த்தீங்கன்னா 4 முறை இந்த தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு நான் வருகை தந்திருக்கிறேன். அப்படியே நான் வரலைனாலும் இந்த அரசு என்னை கைது செஞ்சு அவங்களே என்ன இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. 2 வாரம் முன்பு என்ன நடந்தது என்பதை நீங்கள் அத்தனை பேரும் பார்த்துருப்பீங்க. 3ஆம் தேதி என்ன நடந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த தஞ்சாவூர் மாவட்டத்தில், தமிழ்நாட்டில் எங்கே பேசினாலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேசும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். நாம பேசுறதுனாலும் பரவாயில்ல, கீழேருந்து பேசி நம்மளை மாட்டி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள் என்னை மாட்டி விட்டுருக்கிறாங்க சில வார்த்தைகள் எல்லாம் கூறி. அதற்கும் நான் தான் பொறுப்பேற்க வேண்டும். பரவாயில்ல, இந்த கைது நடவடிக்கைக்கெல்லாம் பயந்தவன் கிடையாது இந்த உதயநிதி என்பதை இந்த அரசுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். அடுத்ததா பேசின எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த அரசாங்கம் சர்க்கார் நடத்துகிறாங்களா இல்லை சர்க்கஸ் நடத்துகிறாங்களான்னு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா இவங்களுக்கு இந்த மக்கள் மேலேயோ ஆட்சி மேலேயோ இதெல்லாம் எந்த கவலையும் கிடையாது. குறிப்பாக சொல்லணுன்னா சிஎம் இருக்கார் பாருங்க, அவருக்கு எந்த கவலையுமே கிடையாது. இந்த ஆட்சியே ஒரு வீணா போன ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தாக்கி பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அமைச்சர் பெருமக்கள், ஆளுங்கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் மக்கள் பிரச்சனை பேசுவதற்கு வரல. அவங்களுக்கு தேவையெல்லாம் அன்னைக்கு ஒரு 4 ரீல்ஸ். இவங்க சர்க்கார் நடத்துறாங்களா இல்ல சர்க்கஸ் கம்பெனி நடத்துறாங்களான்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அரசினுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. இதையே கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. போன 5 வருஷம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள், நம்முடைய தலைவர் அவர்கள்